அத்தியாயம் 42. பகற்கனவு. விலகிய நாள் தொடங்கி திமுகவையும் அண்ணாவையும் கடுமையாக விமரிசனம் செய்தார் வே. கி. சம்பத். குறிப்பாக திராவிட நாடு கோரிக்கை பற்றி கேலியாக பேசிய அவர், அது ஒரு பகல் கனவு என்றார். போதாக்குறைக்கு திமுகவில் இருக்கும் நடிகர்கள் பற்றி கிண்டலாக பேசினார். அவருடன் சேர்ந்து கொண்டு கவிஞர் கண்ணதாசனும் திமுகவை கடுமையாக விமரிசனம் செய்தார். உண்மையில் கண்ணதாசனுக்கு திமுகவில் இருந்து உடனடியாக விலக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கவில்லை. மாறாக, விரைவில் வரவிருக்கும் சட்டமன்ற, நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அதன் பிறகு திமுகவில் இருந்து வெளியேற வேண்டும் என்பதுதான் எண்ணம். ஆனால் வே. கி. சம்பத் அதற்கு செவிசாய்க்கவில்லை. விலகுவது என்று முடிவு செய்ததும் உடனடியாக விலகிவிட்டார். தான் தொடங்கியுள்ள தமிழ் தேசிய கட்சியின் கொள்கையாக மொழிவழித் தேசிய இனங்கள் ஒவ்வொன்றுக்கும் தன்னை தானே ஆண்டு கொள்ளும் பூரண சுதந்திரம், தம்மிச்சையாக ஒன்று கூடும் பிரிந்து போகும் உரிமையுடன் கூடிய கூட்டமைப்பு வேண்டும் என்று அறிவித்தார். இதற்காகவே காத்துக்கொண்டிருந்தது போல அண்ணா களத்தில் இறங்கினார். திராவிட நாடு கோரிக்கை பற்றியும் திமுகவில் இருக்கும் கலைஞர்கள் பற்றியும் கடந்த காலங்களில் வே. கி. சம்பத் பேசியதையும் எழுதியதையும் அப்படியே தனது தம்பிக்கு கடிதங்களில் மறுபிரசுரம் செய்தார். அதற்கு காரணம் இருந்தது. திமுகவில் இருந்தபோது தமிழ்த் தேசியம் பற்றியோ அல்லது திராவிட நாடு கோரிக்கையை கைவிடுவது பற்றியோ வே. கி. சம்பத் பகிரங்கமாக பேசியதில்லை. ஆனால் ரகசியமாக பேசியதாக பதிவு செய்திருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன். அண்ணா அவர்களுடன் இதைப்பற்றி பேசுவது என்று முடிவு செய்து வி. பி. ராமன் அவர்களுடைய வீட்டில் அண்ணா அவர்களைச் சந்தித்து திராவிட நாட்டுக் கொள்கையை கைவிட்டுவிட்டால் கழகத்திற்கு நல்ல எதிர்காலம் என்று சம்பத் அவர்களும் மற்றவர்களும் பேசினார்கள். அதற்கு அண்ணா அவர்கள் கைவிட முடியாது என்று சொல்லவில்லை. அவர் சொன்னது, காலம் வரும். காலத்தை எதிர்பார்த்து காரியம் செய்ய வேண்டும். ஒரு கட்டம் வரும்போது நானே அதை மாநாட்டில் அறிவித்துவிடுகிறேன். அதை திடீரென்று வெளியிட்டால் நம்முடைய தோழனுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டுவிடும். அதனால் அதுவரையில் இதைப் பற்றி பேச வேண்டாம், விரிவாக விவாதிக்க வேண்டாம் என்பதே. கட்சியை விட்டு வெளியேறிய பிறகு வே. கி. சம்பத் பேசும் பேச்சுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் அண்ணா காரியம் ஆற்றத் தொடங்கினார். அதுவும் அவருடைய வார்த்தைகளை கொண்டே. திராவிடம் டில்லி தொடர்பை அறுத்துக்கொண்டு தனியரசாய் அமைவதை விரும்பாதவன் ஒன்றும் அறியாத ஏமாளியாய் இருக்க வேண்டும். அல்லது எல்லாம் தெரிந்தும் கொள்ளைக்காரர்களிடம் லஞ்சம் வாங்கிக் கொண்டு நாட்டை காட்டிக் கொடுக்கும் துரோகியாக இருக்க வேண்டும். திராவிடம் சிறுநாடு, ஆகவே பாதுகாப்பில்லை என்பது பத்தாம்பசலிகளின் பேதமை கூற்றே தவிர வேறில்லை. திராவிடத்தில் எந்த கட்சியாக இருந்தாலும் திராவிட விடுதலையை குறிக்கோளாக வைத்துக்கொள்ளாமல் வேறு எத்தகைய உலக மகா மேதாவிகளின் தத்துவங்களை லட்சியங்களாக கொண்டிருந்தாலும் அது மக்களையும் வாழ வைக்காது, தானும் வாழாது. அதேபோல திரைக்கலைஞர்கள் பற்றி வே. கி. சம்பத் கடந்த காலங்களில் பேசிய பகுதிகளையும் பிரசுரம் செய்தார் அண்ணா. கழக கலைஞர்கள் எல்லாம் ஏதோ திடீரென கழகத்துக்கு வந்தவர்கள் அல்லர். இராசேந்திரனை எடுத்துக்கொண்டால் அவர் என் எதிரில் வரப்பயப்பட்டு கொண்டிருந்த பருவத்திலிருந்து இன்றுவரை கழகத்தில் இருப்பவர். அப்படியேதான் பிறரும். பல காலமாக கழகத்தில் இருப்பவர்கள். கழகத்தில் சில டாக்டர்கள் இருக்கிறார்கள். சில என்ஜினியர்கள் இருக்கிறார்கள். பேராசிரியர்கள் இருக்கிறார்கள். ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். உழவர்கள் இருக்கிறார்கள். தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களைப் போலவே சில கலைஞர்களும் இருக்கிறார்கள், அவ்வளவுதான். அவைத்தலைவர் பதவியை வகித்து வந்த சம்பத் விலகிவிட்டதால் அவருடைய இடத்துக்கு இரா. நெடுஞ்செழியன் கொண்டுவரப்பட்டார். நெடுஞ்செழியன் வகித்து வந்த கொள்கை பரப்புச் செயலாளர் பொறுப்பு சத்திவாணி முத்துவிடம் ஒப்படைக்கப்பட்டது. திமுகவில் இருந்து விலகி தனிக்கட்சி தொடங்கிய வே. கி. சம்பத் பெரியாரை நேரில் சந்தித்து பேசினார். அப்போது புதிய கட்சியின் பெயர், கொள்கைகள் பற்றிச் சொன்னார். பெரியாருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. திமுக பிளவுபட்டதில் அவருக்கு கூடுதல் மகிழ்ச்சி. சம்பத்துக்கு வாழ்த்து கூறினார். இவ்வளவு காலம் கழித்தாவது என் மகனுக்கு என் புத்தி வந்ததே என்று எண்ணி மகிழ்கிறேன், இதுதான் பெரியார் சொன்ன வாழ்த்து. உடனே நெடுஞ்செழியன், அன்று திராவிடர் கழகம் பிரிவதற்கு தந்தை காரணமாக இருந்தார். இன்று திராவிட முன்னேற்றக் கழகம் பிரிவதற்கு தனையன் காரணமாக இருக்கிறார் என்று பெரியாருக்கு பதில் கொடுத்தார். எல்லா பிரச்சனைகளும் முடிந்த பிறகு பொதுத்தேர்தல் குறித்த பேச்சுகள் தொடங்கின. 1962 தேர்தலை புதிய வியூகம் அமைத்து சந்திக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் அண்ணா. ஏதேச்சதிகார வல்லமையை கொண்டிருக்கும் காங்கிரஸை தோற்கடிக்க வேண்டும் என்றால் நிலைமைக்கு ஏற்றபடி, கட்சிகளின் செல்வாக்குக்கு ஏற்றபடி தொகுதிகளை பங்கீடு செய்து கொண்டு ஒருமுனையாக நின்று போட்டியிட வேண்டும். அப்பொழுதுதான் வாக்குகள் சிதறிப்போகாமல் இருக்கும். அதுதான் நமக்கு ஏற்றதொரு வழியாக அமையும் என்று பேசினார் அண்ணா.
1961 ஜூலை மாதத்தில் அண்ணா பேசியது முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சு. பாகிஸ்தானை தரமறுத்தால் நான் எடுத்துக்கொள்வேன் என்று ஜின்னா அவர்கள் அன்று குறிப்பிட்டார். ஜின்னா அளவுக்கு நான் பலம் பெற்றால் திராவிட நாட்டை எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லமாட்டேன். எடுத்துக்கொண்டேன் என்றுதான் சொல்வேன். ஆகவே ஜின்னா அளவுக்கு எனக்கு பலம் தரவேண்டியது உங்கள் கடமை. இத்தகைய பலத்தை நீங்கள் தேர்தலின் மூலம்தான் தந்தாக வேண்டும். மேலும் காங்கிரஸ் ஆட்சியின் ஊழல்கள் குறித்து மேடைக்கு மேடை பேசத் தொடங்கினார் அண்ணா. காங்கிரஸ் ஆட்சியில் நாட்டின் பொருளாதார அமைப்பு முதலாளித்துவ பாணியில் உருவாகிக் கொண்டிருக்கிறது. பொருளாதாரத் துறையில் அயலவர்களின் ஊடுருவல் ஆபத்தான அளவில் பெருகிக் கொண்டிருக்கிறது. 2 திட்டங்கள் நிறைவேறியபோதிலும் வேலையில்லா திண்டாட்டம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. பணவீக்கம் தொற்றுநோய் போல பரவி வருகிறது. அதன் விளைவாக விலைவாசி உயர்ந்து கொண்டிருக்கிறது. சுதந்திரம் பெற்று 14 ஆண்டுகள் ஆகியும் இன்னமும் மலம் தூக்குவதற்கு என்று ஓர் இனம் இருந்து வருகிறது. ஆதி திராவிட தாய்மார்கள் மலத்தை கூடையில் வைத்து தலையில் தூக்கிச் செல்லும் பரிதாப காட்சியை இன்னும் பார்க்கிறோம். இது ஆதி திராவிடருக்குச் செய்த நன்மையா? ஆகவே இந்த ஆட்சியை ஒழித்துக்கட்ட 1962 இல் பணியாற்ற வேண்டும்.